இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 3000 ஜல்லிக்கரசு இருக்குது. 3000 ஜல்லிக்கரசு இருக்கு. இன்றைக்கு அவளிடத்துல இன்றைக்கு மிரட்டி பணம் பறிக்கிற பாக்குறோம். இன்னைக்கு ஊர்ல ரவுடிகள் தான் கடைக்கு போய் மிரட்டி பணம் பறிப்பாங்க. அதுபோல இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஜல்லிக்கரசர் உரிமையாளரையும் மிரட்டி பணம் பறிக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். ஒரு ஏக்கர் அந்த கிரசருக்கு நிலம் வச்சிருந்தா 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. கிரசருக்கு 10 லட்சம், ஸ்டாக் யார்டு இருந்தா 5 லட்சம். ஆக ஒரு கிரசருக்கு 20 லட்சம் ரூபாய் இன்றைக்கு லஞ்சமாக பெறுகிறார்கள். கிரசர் உரிமையாளரை மிரட்டி இந்த அரசாங்கம் அவருடைய பணம் பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 3000 ஜல்லிக்கரசு இருக்குது. 3000 ஜல்லிக்கரசுல ஒரு கிரசருக்கு 20 லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட 600 கோடி இதிலே கொள்ளையடிக்க இந்த அரசு துணிந்து விட்டது. நாங்கள் இதை சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எப்படி இந்த அரசு கொள்ளையடிப்பதை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இறுதி ஆட்சி உடைய இறுதி கட்டம் வந்து விட்டது. இன்றைக்கு கிடைப்பதெல்லாம் சுருட்டி விடலாம் என்று எண்ணுகிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி ஒரு கிரசருக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் பறிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.